இதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் ஹலாக்கு போய் வெளியே வந்த உடனே சொல்லுவாங்க, குஃப்ரானக், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. ஏன் மன்னிப்பு கேட்டாங்க? பைத்துல் ஹலால பாவம் செஞ்சாங்களா? நாங்க எத்தனை பேர் ஓதுறோம் இன்றைக்கு? எத்தனை பேர் ஓதுறோம் சகோதரர்களே? இந்த துஆவை எத்தனை பேர் ஓதுறோம்? அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இமாம்கள் சொல்றாங்க 2 காரணம். அதுல ஒன்று, பைத்துல் ஹலா உள்ளுக்கு போய் திக்ர் செய்யலாம், திக்ர் செய்யாத நேரத்தை நினைச்சு யா அல்லாஹ் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அதை விட சரியான காரணத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்ன பைத்துல் ஹலாக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சாப்பாடு தந்தாய், அந்த சாப்பாட செமிப்பாடு அடைய செஞ்சாய், அதை பசந்த வெளியாக்கினாய். இந்த நிஅமத்துக்கு என்னால நன்றி செலுத்த இயலாது. இந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்த இயலாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்ஹப அன்னியல் அதா, நோவை வெளியாக்கினாய் ரப்பே. அது உடம்புல இருந்தா தாங்கிக் கொள்ளேனுமா? ஏழுமா சகோதரர்களே? யாருக்கும் தாங்கியல. உலகத்துல பெரிய பெரிய நோய்களுக்கு தள்ளும். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நாங்க நன்றி செலுத்துவோம்.